ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேமலதா ஃப்ரம் ஸ்ரீரங்கம். யூடியூப்பில் நிறையா ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்கேன். கொலு இது வரைக்கும் போட்டதில்லை வீடியோ. இதுதான் எங்கள் வீடு. இந்த இந்த வருஷம் 25 கொலுவுக்கு எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. இது எங்கள் நெய்பர். நான் ரொம்ப சின்ன கோலம் தான் போடுவேன் எப்போதும் வாசலில். என்னோடய நெய்பர் வந்து கொலு முடிகிற வரைக்கும் நான் போட்டு தரேம்மா இன்னைக்கு காலத்தாலாம் போட்டு கொடுத்தாங்க. ஒரு தேங்க்ஸ் அவங்களுக்கு. வாங்க, வீட்டுக்கு வாங்க. இதுதான் எங்கள் வீடு. இது என்னோடய ஃபேவரட் புத்தா. எனக்கு எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கு புத்தா ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா படத்துலேயும் புத்தா சிலை இருக்கும். நான் அதனால் அது எப்போதும் என் குழந்தைங்கக்கிட்ட சொல்லிகிட்ருப்பேன். அதனால் அது ஞாபகம் வச்சுட்டு அவங்க எனக்கு இந்த வீடு நாங்கள் இப்போ தான் வந்து 5-6 மாதம் ஆச்சு. ஹவுஸ் வார்மிங்க்கு என்னோடய 2 பேத்தியும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த புத்தா. பியூட்டிஃபுல் லவ்லி புத்தா. இது வந்து கீ ஸ்டாண்டு. அது நாங்கள் குருஷேத்ரா போனபோது வாங்கினோம். ஸோ நைஸ்னா. வாங்க, வீட்டுக்கு வாங்க. இதுதான் எங்கள் வீடு. ரொம்ப பெரிய வீடு இல்லை, ரொம்ப சின்ன வீடும் இல்லை. அஃப்கோர்ஸ் என் பையனோட வீடு இது. அவனுக்காக நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு. வாங்க. இது வந்து என் பொண்ணு. அவள் வந்து ராம்கோ சிமெண்ட்ஸில் பிரின்ஸ்பாலாக இருக்கா, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு. அவளுக்கு கிடைச்ச டைமில் ட்ரா பண்ணி, பெயிண்ட் பண்ணி, ஃப்ரேம் பண்ணி எல்லாம் அவளே பண்ணி எனக்கு வீட்டுக்காக கிஃப்ட் பண்ணாள். அவளே கொண்டு வந்து மாட்டியும் விட்டுட்டா. இது வந்து ராதாகிருஷ்ணா. நாங்கள் எப்போது மைசூர் போனபோது வாங்கினது. இதெல்லாம் எங்கள் ஹாலில் எப்போதுமே இருப்பாங்க இவங்கெல்லாம். தத்தாத்திரேயர், அவர் வந்து எங்கள் குலதெய்வம். அதனால் இது அவரோட ப்ளேஸ். எப்போதுமே அவர் இங்கே தான் இருப்பார் ஹாலில். வாங்க, கொலுக்குள்ளே போகலாம். இது வந்து என் பேத்தி எனக்கு கொடுத்த ராதாகிருஷ்ணா. கொலுக்கு போகலாம். இது வந்து திருவிளையாடல் பொம்மை. எங்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி பொம்மை 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வருஷமும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணிட்டு வருவேன். இது 50 இயர்ஸ் ஆச்சு. அகத்தியர், பிள்ளையார், சிவன், பார்வதி, முருகன், நாரதர், ஔவையார். இது வந்து இந்த வருஷம் வாங்கினது. அன்னபூரணி. புது வீட்டுக்கு வந்திருக்கோமே, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் கடவுளேன்ட்டு அன்னபூரணி வாங்கினேன். இது பிள்ளையார். இது வந்து அமெரிக்காவில் நான் ஒரு தடவை பிள்ளையார் சதுர்த்திக்கு என் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் அங்கே வாங்கினு வந்தான். இவ்வளோ அழகான பிள்ளையார் நம்ம ஊர்லலாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏதோ மண் கருப்பு பிள்ளையார் அதுதான் நான் வாங்குவேன் எப்போதும் பிள்ளையார் சதுர்த்தினா. சரி, இது அங்கேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். அவனோட பிள்ளையார் அது. இது வந்து தக்ஷணாமூர்த்தி செட்டு. இதுவும் 50 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த பொம்மை. இங்கே அடுத்தபடியில் தசாவதாரம் செட்டு. இந்த முன்னாடி குட்டி குட்டி பொம்மை எல்லாமே அமெரிக்கன் டால்ஸு. இந்த தாயார் பெருமாள் இந்த வருஷம் வாங்கினேன். எப்போதும் வருஷம் கொலுக்கு ஏதாவது ஒரு புது பொம்மை வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வருஷம் வாங்கின கலெக்ஷனில் இதுவும் ஒன்று அழகாக இருக்குது. இது எல்லாமே நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரவழைச்சேன். rainbowgolu.comனு வெப்சைட்டே இருக்குது அவங்களுக்கு. அதில் போய் ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி இந்த அஷ்டலக்ஷ்மி என்கிட்ட இல்லை, எத்தனையோ வருஷமாக இருக்கிற பொம்மை கலெக்ஷனில். சரி, புது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கட்டும்ன்ட்டு அஷ்டலக்ஷ்மியும் வாங்கினேன். இதுவும் என்ன நேர்த்தியாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அங்கே. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அந்த வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் அது முன்னாடி இதெல்லாம் குட்டி குட்டி பொம்மை. குருச்சேத்ரா போயிருந்தபோது வாங்கினோம் அங்கே. இவர் வந்து அயோத்தி ராமர். போன வருஷம் அயோத்திக்கு போயிருந்தோம், அப்போ வாங்கினது. முக்கால்வாசி நான் ஏதாவது இந்த மாதிரி வெளியூர் டூர்லாம் போகும்போது அந்தந்த ஊரில் என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் வாங்கிடுவேன். அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த குட்டி குட்டி பொம்மைகள், இந்த தோரணங்கள் எல்லாமே. தோரணங்கள் எல்லாம் பூனா அங்கே இங்கே நிறைய ஊருக்கு போவோம். அகமதாபாத் அங்கெல்லாம் தான் இதெல்லாம் ஜாஸ்தி கிடைக்கும். அங்கே வாங்கினது. இது வந்து 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள், சிவன், பார்வதி, 6 முருகன் குழந்தை. அது ஒரு செட்டு, பழைய செட்டு இந்த எல்லாமே. இது வந்து தத்தாத்திரேயர். இதுவும் நம்ம ஊரில் கிடைக்காது.
பூனாலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே அங்கே வாங்கின பொம்மைகள்லாம். கீழே கடைசிப்படி நேஷ்னல் லீடர், தேச தந்தை பிதா, செட்டியார், அவருக்கு முன்னாடி கடை, நேஷ்னல் இன்டக்ரேஷன் திடீர்னு மனசில் தோணித்து. அதனால தான் இந்த தடவை ஃபுல் செட்டப்பே அந்த மாதிரி தான். வெளியில் ஆரஞ்ச், நடுவில் ஒயிட், இந்த பக்கம் பார்டர் கீழே க்ரீன், நேஷ்னல் இன்டெக் கொடி மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்போதும் வச்சு பூஜை பண்ணுற லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா. இதுவும் பழைய பொம்மை, ரொம்ப வருஷத்து பொம்மை. அதை 2 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு. ஷீ இஸ் அ குட் பெயிண்டர். அதோடு பண்ணினது. இதெல்லாமும் பழைய பொம்மை. இது வந்து பூனா போயிருந்தபோது எப்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அங்கே வாங்கின வீர சிவாஜி படம். அந்த பொம்மை வந்து எனக்கு நம்மளுடைய தாய்நாட்டுக்காக போராடிய வீரர்களில் அவரும் ஒருத்தர். மீதி பேர்லாம் சுதந்திரத்துக்காக கடைசி காலத்தில் தான் போராடினாங்க. இவரெல்லாம் அடிமை ஆகிறதுக்கு முன்னாடியே அடிமைத்தனம் ஆகக்கூடாது, நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னு போராடின அவரோட வாழ்க்கையே போராட்டத்துலேயும் கழிச்சார். அவரை மறக்கக்கூடாதுன்ட்டு அவரை எப்போதும் எனக்கு பிடிக்கும். சிவாஜியும் அவரும் வச்சுருக்கேன் நான். ஷோகேஸ்லேயும் இன்னொரு குட்டி சிவாஜி இருக்கார், காமிக்கிறேன். அப்புறம் இந்த விளக்கு, இதுவும் வந்து இங்கே நாச்சியார் கோவில்னு ஒன்று இருக்குது கும்பகோணம் பக்கத்தில். அது அவங்க வந்து விளக்குக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பெரிய விளக்கு வாங்கணுன்ட்டு. இதுக்கு முன்னாடிலாம் சின்ன வீடு, அப்போல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியல, கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதெல்லாம். ஆனாலும் அப்போ ஆஃபர் பண்ண முடியல. இப்போ எல்லாம் பசங்கள்லாம் பெருசாக அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு வர பென்ஷன் பணம் எனக்கு ஜாஸ்தி. அதனால் தைரியமாக இதெல்லாம் செலவு பண்ணலாம், நம்மளுக்கு எதாவது ஆனாலும் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு ஒரு தைரியம். அதனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இது நல்ல விளக்கு. இது இனிமேல் கொலுக்கு முன்னாடி வைக்கணுன்னே வாங்கினேன். ஸோ இது எப்போதும் வைக்கிற பூ. கீழே இந்த ஒற்றை கோலம், இது என்னால் குனிஞ்சி கோலம் போட முடியல. அதனால் இந்த ஒற்றை கோலம் சென்னையில் வாங்கினேன். எப்போது ஒரு தடவை டவுனில் வாங்கினோம். அங்கே எதுக்கோ போனோம், அப்போ வாங்கினது. கொலு மட்டும் போருமா? கொலுக்கு வரவங்களாம் அதித்தி தேவோ பவன்னு சொல்லுவாங்க. அவங்களெலாம் தான் கடவுள். எஸ்பெஷலி கொலு இஸ் மென்ட் ஃபார் குழந்தைங்க. அதனால் குழந்தைங்களுக்கு தோடு, வளையல், ப்ரேஸ்லெட்டு, செயின், முத்து மாலை, என்னென்னமோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சேன் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. வளையல் பெரியவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கண்ணாடி வளையல், டிஃப்ரெண்ட் சைஸஸ், தேங்காய் பழம். இது வந்து வெப்ட்ரியில் வாங்கினேன், கிஃப்ட்டு வரவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. இது வந்து விளக்கு தியா. இது வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார், சின்ன சின்ன பொம்மை வரவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்கலாம். வெப்ட்ரியில் வரவழைச்சேன். இதே ரெகுலர் ப்ளவுஸ் பிட்டு அது இதெல்லாம். ஸோ இப்படியாக இந்த வருஷம் கொலு எங்களுக்கு. நீங்கள் எல்லாமும் வாங்க எங்கள் வீட்டு கொலுவுக்கு வந்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போங்க. இது எங்கள் ரெகுலர் ஷோகேஸு. அதை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் உங்களுக்கு சிவாஜி காமிக்கிறேன்னு சொன்னதுனால இங்கே ஒரு சிவாஜி இருக்கார் பாருங்கள், அழகாக ஜம்முன்னு உட்காந்துருப்பார். அவங்களாம் கீழே தரையில் தான் உட்காந்துப்பாங்க போல இருக்குது, தெரில. என்னாலெல்லாம் தரையில் உட்காந்து எழுந்திருக்க முடியாது. அவர் ஜாலியாக உட்காந்துருக்காரு. ஓகே, இது ரெகுலர். வாங்க, எல்லோரும் கொலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் டெய்லி சுண்டல் உண்டு, அதனால் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.